கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தரை நன்றியுடைய இதயத்தோடு கூட துதிக்கிறேன். விஷன் 2000 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்காக கூட நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். இந்த தினத்திலே நான் உங்களை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் எது? நீங்கள் அனைவரும் சொல்வீர்கள், இயேசு கிறிஸ்துவானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆம், உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் கர்த்தர் நம்முடைய கையிலே வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக எவ்வளோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாக கொடுத்திருக்கிறார். அந்த வேதம் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறவர்கள் உடைய வழிகள் செழிக்கும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வேதத்தின் மகிமையை குறித்தும் மேன்மையை குறித்தும் மகத்துவத்தை குறித்தும் பார்க்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் பிரிட்டிஷர்ஸால் ஆண்டப்பட்டதான அந்த நாட்களிலே குவீன் விக்டோரியா நம்முடைய தேசத்துக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்முடைய தேச தலைவர்களெல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு ஒரு கேள்வி கேட்டார்கள். ராணி அவர்களே, நீங்கள் சிறிய தேசம், உங்களுடைய தேசம் ஒரு சிறிய தேசம். ஆனாலும் நீங்கள் பெரிய பெரிய தேசமாக இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே ஏறத்தாழ முழுமையாக நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள். இது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது விக்டோரியா மகாராணி அவர்கள் வேதத்தை உயர்த்தி காட்டி, இந்த வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதனால் கர்த்தர் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த மகாத்மா காந்திஜி அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நானும் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாசித்தார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின் படியே அவர் அதை கடைப்பிடித்து நடந்தார். தன்னுடைய வன்முறையெல்லாம் விட்டுவிட்டு வன்முறையற்ற சத்தியகிரக மூமெண்ட்டை தொடங்கி அதன் மூலியமாக சாந்தமான ஒரு விதத்திலே நம் தேசத்துக்கு அவர் வெற்றியை கொடுத்தார். பிரியமானவர்களே, மகாத்மா காந்திஜி அவர்கள் ஒரு பிரசிடெண்ட்டாக மாறவில்லை, பிரைம் மினிஸ்டராக மாறவில்லை. ஆனாலும் அவரை நாம் மறக்க முடியாதபடிக்கு அவருடைய முகம் நம்முடைய நோட்டுகளிலும் நம்முடைய காசுகளிலும் இருக்கிறது. இந்த பணம் எங்கெங்கு செல்லுகிறதோ அங்கெல்லாம் மகாத்மா காந்திஜி அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். இப்பொழுது மட்டுமல்ல, இன்னும் வரும் காலங்களிலே கூட அவர் மறக்கப்பட மாட்டார். ஏனென்றால் அவர் வேதத்தை நேசித்தார், அதன்படி நடந்தார். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. அந்த வசனம் நம்முடைய வியாதிகளை தீர்க்கிறது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல இந்த இயேசுவானவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நாம் தொகுத்து ஒரு புத்தகமாக செய்தால் இந்த உலகமே அந்த புத்தகத்தை தாங்க முடியாது என்று சொன்னபடியே வேத வசனங்களின் மூலியமாக எவ்வளோ அற்புதங்கள், அடையாளங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த தினத்திலே ஒரு 2 காரியங்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார் என்ற வசனத்தின்படியே ஒரு சிறிய சாட்சியை சொல்கிறேன். ஒரு இந்து மனிதர் இருந்தார். அவருடைய சரீரத்திலே ஒரு பயங்கரமான நோய் காணப்பட்டது. டாக்டர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், இதோ உன் எலும்புகளிலே ஊன் இல்லை. அந்த ஊன் என்ன செய்கிறது? இந்த இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறது. ஆகையால் அது இல்லாததினால் நோ ஹோப்ஸ் என்று சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இவர் வீட்டிலே தூக்கம் இல்லை, பசி இல்லை, மிகவும் வேதனையோடு இருக்கும்போது
யாரோ ஒரு விசுவாசி அவருக்கு கொடுத்த வேதாகமத்தை அவர் எடுத்துக்கொண்டு அதை படிக்க ஆரம்பித்தார். அதிலே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இது உன் நாபிக்கெல்லாம் ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனுமாய் இருக்கும் என்ற வசனம் அவர் கண்ணுக்கு தென்பட்டது. உடனே அவர் என்ன செய்தார்? இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். இரவும் பகலும் வாசித்தார். அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய சரீரத்திலே ஒரு மாற்றம் காணப்பட்டது. ஒரு ஜீவன் வருவதைப் போல அவர் உணர்ந்தார். அவர் வாழ்க்கை, அவர் சரீரம் ஆரோக்கியம் அடைவதை உணர்ந்தார். அவர் டாக்டர் இடத்திலே செக்கப்புக்கு செல்லும்போது டாக்டர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஓ, உன் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் மாறிவிட்டிருக்கிறது, அது செயல்படுகிறது, உன்னுடைய ரத்தம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இனி உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, நீ குணப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, அப்படியாக அவர் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதை பிறரிடத்திலே சொல்லுகிற ஒரு சுவிசேஷகராக மாறிவிட்டார். இன்னொரு முஸ்லீம் அம்மா இருந்தார்கள். அவர்களுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் என்று வெள்ளூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பக்கத்திலே ஒரு அம்மா விசுவாசி வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தார், தெய்வீக சுகம் என்ற புத்தகம். அப்பொழுது இந்த அம்மா அவர்களிடத்திலே, எனக்கும் இந்த விதமான தீராத வியாதி இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று சொல்லும்போது அவர்கள், இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள், இந்த வேதத்தை எடுத்துக்கொள், இந்த கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமாக உன்னை சுகப்படுத்துவார் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் ஐயோ, இந்த வேதத்தை நான் வீட்டுக்கு கொண்டு சென்றால் என்னுடைய வீட்டிலே பிரச்சனை உண்டாகும் என்று சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு காகிதத்திலே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், கர்த்தர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்ற அந்த வசனத்தை கொடுத்து, இதோ கர்த்தர் உங்களுக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், தியானியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் இறங்கிவிட்டார்கள். இவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் செய்யும் போது டாக்டர்களே ஆச்சரியப்படும் வண்ணமாக, நீ கேன்சர் ஃப்ரீயாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய சொந்த பேரன் கூட 4th ஸ்டேஜ் கேன்சரில் இருக்கும்போது தேவன் இந்த வசனத்தை சொன்னார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர் தெழுப்பின ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்ற வசனம், அந்த வசனத்தின்படியே அந்த கேன்சர் இல்லாதபடிக்கு கேன்சர் ஃப்ரீ என்று ஒரு அற்புதமான விடுதலையை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு நாட்களே போதாது, வருடங்கள் கூட போதாது. ஆனால் கர்த்தர் இவ்விதமாக அற்புதத்தை செய்திருக்கிறார். நாம் வேதத்தை வாசிக்க பழகிக்கொள்வோம். பிரியமானவர்களே, வேதத்தை எப்படி வாசிக்கிறோமோ அப்படியே நாம் ஜெபிக்கவும் வேண்டும். எசேக்கியேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, இதோ நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன், ஒருவரையும் காணேன், ஒருவனையும் காணவில்லை என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஜெபத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே, இதோ அவர்களுடைய இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. எருசலேமின் குமாரத்தியே, இதோ நதியளவாய் கண்ணீர் விடு, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரி, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே உன் கரங்களை அவரிடத்திலே ஏறிடு, இதோ உன் இருதயத்தை தண்ணீரை போல அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிடு. எருசலேமின் எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளுடைய பிராணனுக்காக உன்னுடைய கரத்தை அவரிடத்தில் ஏறிடு என்று சொன்ன வசனத்தின்படியே நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே,
இந்த காலத்திலே சாத்தானானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்க சிங்கத்தை போல வகை தேடி அடைகிறான். அவனுக்கு விரோதமாக சாத்தானுக்கு எப்படியாக நாம் எதிர்த்து நிற்பது? ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதோ இந்த நேரத்திலுமாக நம்முடைய தேசத்துக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஆத்மாவாவது நஷ்டப்பட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல என்று. அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. எருசலேமிலே எப்பேற்பட்ட கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். 20 வயசு நிரம்பினவர்கள், 18 வயசு, 19 வயசு, 25 வயசு என்று வாலிப பிள்ளைகள் அந்த ஐடிஎஃப் என்று இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸிலே இருந்து மரித்து போகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை ஆஸ்டேஜாக எடுத்துக்கொண்டு போனவர்களுடைய குடும்பங்கள் அவர்கள் திரும்பி வருவார்கள். என் தகப்பன் திரும்பி வருவார், என் மகன் திரும்பி வருவான், என் சகோதரன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் பரிதாபமான செய்திகளை கேட்கிறார்கள். அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று. நம்முடைய நாடை நாம் எடுத்துக்கொள்ளும்போது அநேக தற்கொலைகள், கலவரங்கள் மணிப்பூரில் பார்ப்போமானால் இன்றைய தினம் வரைக்கும் கூட கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள், விக்கிரக ஆராதனையினால் நம் தேசம் நிறைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. அநேக கேன்சர் பேஷண்ட்ஸ்கள், அநேக கிட்னி பேஷண்ட்ஸ்கள் எவ்வளவாக கஷ்டப்படுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. இந்த நேரத்திலே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி கண்ணீரோடு இந்த நேரத்திலே ஜெபிப்போம் பிரியமானவர்களே. நாம் எப்படி வேதத்தை வாசிக்கிறோமோ அப்படியே ஜெபிப்போம். இந்த நேரத்திலே நம் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ ஜெபத்தை கேட்கிறவரானபடியால் மாம்சமான யாரும் இடத்திலே வருவார்கள் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறபடியே ஆண்டவரே, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீ தாமே தனித்தனியாக பேராக குடும்பமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அப்பா, நாங்கள் உம்மிடத்திலே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை சொல்வதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்த தேவன், தூரத்திலிருந்து எங்கள் நினைவுகளை அறிகிற தேவன். அப்பா பிதாவே, நன்மையானதை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா, எங்கள் வியாதிகள், வேதனை, துன்பம், கஷ்டம், போராட்டம், பாரம், கவலை எல்லாவற்றையும் உம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தீர், இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் விழுந்தது, என் தழும்புகளால் நீங்கள் குணமடைகிறீர்கள் என்று சொன்னீரே ராஜா. அப்பா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஆத்மாவது நஷ்டப்பட்டு போவது உம்முடைய சித்தமில்லை என்று சொன்னபடியே கர்த்தாவே. அப்பா, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்று செய்த அற்புதத்தை இன்றும் செய்ய வல்லமையுள்ள தேவன். நீ சொல்லியிருக்கிறீர், நீங்கள் என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற இந்த காரியங்களை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். சகல அதிகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதோ என் நாமத்தினாலே நீங்கள் புறப்பட்டு போய் குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்துங்கள், வியாதிஸ்தர்களை குணப்படுத்துங்கள், மரித்தோர்களை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்னீர் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அப்பா, எல்லா வியாதிகள் நீங்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாத்தானினாலே கர்த்தாவே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆவார்கள் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதம் அடையாளம் செய்துவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜெபத்தை கேட்டபடியால்
கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு ஒவ்வொருவரையும் சாட்சியாக நீர் மாற்றினபடியாலே கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே பாசஸ் பெலசிப்பையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.